Taste the Daily. தஞ்சையில் அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து நிகழும் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தலைமை தபால் நிலையம் எதிரே மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அவர்களை திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சி என்றாலே திமுக ஆட்சியிலே நிம்மதி இல்லை. போராட்டம் இது போராட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி அருகே உள்ள மணிக்கூண்டு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டும் மணிக்கூண்டு பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விடியா அரசை கண்டித்து போராடிய முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன், சட்டமன்ற உறுப்பினர் A பன்னாரி ஆகியோரை கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய விடியா மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் A பன்னாரி முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பவானிசாகர், அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கழகத்தினரை ஏவல் துறையினர் கைது செய்தது. சனநாயக குரலை ஒடுக்கும் சர்வாதிகார போக்கோடு ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த அதிமுகவினரை தடுத்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் யார் அந்த சார் என விசாரணை நடத்தாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசின் ஏவல் துறையினர் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.